தமிழ்நாடு தான் வந்து இந்தியாவில எல்லா ஸ்டேட்டை விட முதன்மையான மாநிலம். நாங்க தான் எல்லா விதத்துலயும் நம்பர் 1ல இருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்துக்குமே வந்து கடன் வாங்கி தான் செய்யறாங்க, கடன் வாங்கி தான் இவங்க ஒப்பேத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது எத்தனை தடவை தான் இது விளக்கம் சொல்றது? சட்டமன்றத்துல விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒன்னும் இல்ல, கடன் வாங்கிட்டேன்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு சம்பளம் நான் சும்மா ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்கற உங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு 20,000 வச்சுக்கோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம். நீங்க வந்து ஒரு 2 லட்ச ரூபா போட்டு ஒரு பைக் வாங்குறீங்க. எனக்கு வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்குறீங்க. 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், நீ எதுக்கு 2 லட்ச ரூபாய் பைக் வாங்குற? உங்களை யாராவது கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அது எனக்கு கெட்டது. என்னால அடைக்க முடியும்டா, இஎம்ஐ கட்ட முடியும்டா, எனக்கு இந்த பைக் தேவைப்படுறேன், இந்த பைக் தான் நான் வேலைக்கு போக சொல்லுவீங்களா? அப்ப ஒரு பைக் வாங்குறவங்களுக்கே சிபில் ஸ்கோர் இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு இன்கம் இருக்கணும், சேலரி ஸ்லிப் இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு மாநில அரசு கடன் வாங்குறதுக்கும் ஒன்றிய அரசு நிதி அமைச்சகமும் ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சிருக்கு. ஒரு மாநிலத்தோட ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட், அதாவது இந்த மாநிலத்தோட உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ, இங்க இருந்து ஏற்றுமதி செய்யறது எவ்வளோ, இறக்குமதி செய்யறது எவ்வளோ, தனிநபர் வருமானம் எவ்வளோ, இப்படி எல்லா ஸ்கேலையும் அளவு எடுத்து இத்தனை பர்சன்ட்டுக்குள்ள நீங்க கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அளவை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வச்சிருக்கு. அந்த அளவு எவ்வளோனா 27%. எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, ஒரு அப்ராக்சிமேட்டா 27% மேல தமிழ்நாடு வந்து கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுது. தமிழ்நாடு வாங்கியிருக்க பர்சன்ட் எவ்வளவு தெரியுமா? 25% தான். 25% தான். அந்த ஒன்றிய அரசு கொடுத்த அளவை விட 2% கம்மியான அளவு தான் தமிழ்நாட்டோட கடன் இருக்கு. புரியுதுங்களா? தமிழ்நாடு ஒன்னும் எக்ஸஸாலாம் கடன் வாங்கல. நம்மளால அடைக்க முடியும். ஒரு 15,000 சம்பளம் வாங்குற 2 வீலர் வாங்கினா எப்படி இஎம்ஐ அடைக்க முடியும் நம்பிக்கை வாங்குறானோ, அதே மாதிரி தமிழ்நாடோட உற்பத்திக்கு, தமிழ்நாடோட ஜிடிபிக்கு இந்த கடனை அடைக்க முடியும். இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இங்க இருக்க வளர்ச்சி அப்படி இருக்குன்றனாலதான் இவ்வளவு கடன் வாங்க முடியுது. இல்லன்னா நீங்க நினைச்ச மாதிரிலாம் போய் கடன் வாங்கிட முடியாது. ஒரு மாநில அரசு போது ஒன்றிய அரசோட அனுமதியோட தான் கடன் வாங்க முடியும். இப்ப நாங்க வாங்கின கடனுக்காவது எங்கள்கிட்ட ஸ்கீம் சொல்ல முடியும். நாங்க தமிழ் புதலம் கொடுத்தோம், புதுமை பெண் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம், பேருந்து பயணம் கொடுத்தோம், பஸ் ஸ்டாண்டு எல்லா மாவட்டத்திலையும் பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்கோம், மருத்துவமனை கட்டியிருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிருக்கோம், படிப்புக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், இவ்வளவு நிதி ஒதுக்கிறோம் எங்களால சொல்ல முடியும். மோடி என்ன சொல்றாரு? கார்பரேட் கடனை தாங்க தள்ளுபடி பண்ணாரு. விஜய் மலை எப்படிங்க ஓடி பண்ணாரு நாட்டை விட்டு? மெகுல் சோக்சி எப்படிங்க ஓடி பண்ணாரு நாட்டை விட்டு? மோடி வாங்கி அதானி எல்ஐசியோட பணத்தை கொண்டு போய் அதானி குழுமத்துல எதுக்கு போட்டாரு மோடி? ஆர்பிஐல இந்த 1 லட்சம் கோடி ரூபாய் பணத்தை பேரிடர் நிதியை எதுக்கு எடுத்தாரு மோடி? இவ்வளவு தகுதி திட்டம் பண்ணி தான் இந்தியாவோட கடன் 150 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டுல அப்படி எந்த மால் பிராக்டிஸும் நடக்கல. தமிழ்நாட்டுல வாங்கின பணத்துக்கு அவ்வளவு மக்கள் நல திட்டங்களா இப்ப சாட்சியா இருக்கு. கீழடி அருங்காட்சியகம் இங்க நிக்குது, கிண்டியில ஹாஸ்பிட்டல் நிக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் பேருந்து நிலையம் நிக்குது, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு திருச்சியில கட்டிருக்காங்க, இங்க கிளாம்பாக்கத்துல பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க. என்ன செய்யல திமுக ஆட்சியில? என்ன செய்யல? அவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செஞ்சிருக்காங்க. அப்ப செலவு ஆயிருக்குன்னு எங்களால சொல்ல முடியும். மோடியால என்ன சொல்ல முடியும்? பட்டேலுக்கு செலவு வச்சாரு, மோடியில இடிஞ்சு விழுந்துருச்சு. மோர்சி பாலம் கட்டினாரு குஜராத்ல, இடிஞ்சு விழுந்துருச்சு. என்ன பண்ணாரு? வந்தே பாரத் ரயில்னு விடுறாங்க, மாடு முட்டி வந்தே பாரத் ரயில் இடிஞ்சு கீழே விழுது. அவ்வளவுதான் அவங்க பண்ண செலவு. அவங்க வந்து கடனை வாங்கி மோடி அரசு கார்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணிடுச்சே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்யல. ஆனா திமுக அரசு கடன் வாங்கினாலும் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கு.